வணக்கம். இன்றைய தினம் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியின் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சிறுவாபுரி முருகனின் பெருமைகளை பற்றி மீண்டும் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த சிறுவாபுரி முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடியுள்ள பாடல்களை எல்லாம் சற்று நாம் தெரிந்து கொண்டால் இது எவ்வளவு உயர்வான ஸ்தலம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே என்று ஒரு திருப்புகழிலே அருணகிரிநாதர் சொல்கிறார். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை, தன் என்றால் குளிர்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம், 3 சுழி எண்ணு, தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே. குளுமையான ஒரு இடத்திலே, சிறுவாபுரி என்னும் இடத்திலே இருக்கின்ற இந்த முருகப்பெருமான் அடியார்களின் உள்ளத்தாமரை என்னும் இடத்திலே அமர்ந்து கொண்டு அவர்களின் மனதை குளிரச் செய்கிறான் என்றும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அடியார்களின் மனதை குளிரச் செய்பவன். மனம் எப்போ குளிரும்? நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்தாதான் மனம் குளிரும். ஆகவே நமது பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுபவன் என்று பொருள். 3 தலங்களை பற்றி அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது முருகப்பெருமானின் நூற்றுக்கணக்கான தலங்களுக்கு அருணகிரிநாதர் சென்று பாடியிருக்கிறார் என்றாலும் 3 தலங்களை அவர் சிறப்பித்து சொல்கிறார். அடி, நடு, முடி என்று 3 தலங்களை குறிப்பிடுகிறார். முருகப்பெருமானின் திருவடி, அவனின் நடுப்பகுதி, அவனின் திருமுடி என்று 3 இடங்களை சொல்கிறார். முருகனின் அருளை வேண்டி துதிப்பவர்கள் இந்த 3 தலங்களையும் அவசியம் தரிசிக்க வேண்டும். திருவடியின் பெருமையை பற்றி சொல்லுகின்ற தலம் திருவிடைக்கழி. திருக்கடையூர் எல்லாருக்கும் தெரியும். சஷ்டியப்த பூர்த்தி எல்லாம் பண்ணிப்பாங்களே, அபிராமி அம்மன் கோவில், அமிர்தகடேஸ்வரர் ஆலயம், காலனை காலால் உதைத்த இடம், காலசம்ஹார மூர்த்தி இருக்கிற கோவில் திருக்கடையூர். அந்த திருக்கடையூருக்கு எதிரிலே ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போனோம்னா அங்க இருக்கிற கோவிலுக்கு பேர் தான் திருவிடைக்கழி. அந்த திருவிடைக்கழி முருகன் தலத்தை அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் திருவடி என்று சொல்கிறார். கௌமாரத்திற்கென்று இருக்கின்ற ஒரு ஸ்தலம் அது. அங்கே எல்லாமே சுப்பிரமணியர் தான். பஞ்சமூர்த்தியும் சுப்பிரமணியர். பொதுவாக பஞ்சமூர்த்தின்னு சொல்லுவாங்க. விநாயகர், சுப்பிரமணியர், அம்பாள், ஈஸ்வரன், பைரவர் எல்லாம் வரிசையாக வரும். இதுதான் பஞ்சமூர்த்தின்னு சொல்கிறாங்க. பஞ்சமூர்த்தியாகவும் சுப்பிரமணியர், சர்வம் சுப்பிரமணியம், எல்லாம் முருகன்மயம். அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஸ்தலம் திருவிடைக்கழி. அதுதான் முருகப்பெருமானுடைய திருவடி என்று சொல்கிறார். கொந்துவார் குறவடியினும், இதுதான் அருணகிரிநாதருடைய வார்த்தைகள். கொந்துவார் குறவடியினும். குறவடின்னு ஏன் சொன்னார்னா குறாமரம் தான் அங்கே தலவிருட்சம். அந்த தலத்துக்கு நிறைய திருப்புகழ் பாடியிருக்கார். அந்த தலத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த திருப்புகழ் பற்றி சொல்கிறேன். அந்த திருக்குறாவடி என்று சொல்லப்படுகின்ற திருவிடைக்கழி முருகப்பெருமானின் திருவடியாகவும், இந்த சிறுவாபுரி அவனின் நடுப்பகுதியாகவும் சொல்லப்படுகிறது. அக்ரம், மத்தியம், மூலம்ல இது மத்தியம். அதையே நடுப்பகுதி எப்படி சொல்கிறார்னா, அடியார் சிந்தை வாரிஜ நடுவினும், சிந்தை வாரிஜ நடுவினும் என்று சொல்லப்படுவது, அருணகிரிநாதர் குறிப்பிடுவது இந்த சிறுவாபுரி தலத்தை. நெறிபல கொண்ட வேதனன் முடியினும் மருவிய குருநாதா. முடி என்று அவர் திருமுடியாக சொல்வது முருகப்பெருமானின் சிரசுக்கு இணையான தலமாக அவர் சொல்வது திருப்போரூர். சகல வேதமுமே தொழு சமரமாபுரி என்று மற்றொரு திருப்புகழிலே அதை சொல்லுகிறார். சகல வேதமுமே தொழு சமரமாபுரி, அதுதான் திருப்போரூர். அந்த திருப்போரூர் தான் முருகப்பெருமானின் திருமுடியாக சொல்லப்படுகிறது. நெறிபல கொண்ட வேதனன் முடியினும் மருவிய குருநாதா. இது 3ஐயும் சேர்த்து படிங்க. இப்போ கொந்துவார் குறவடியினும் அடியார் சிந்தை வாரிஜ நடுவினும் நெறிபல கொண்ட வேதனன் முடிவினும் மருவிய குருநாதா என்று முருகப்பெருமானை 3 இடங்களிலே சிறப்பித்து பேசுகிறார். திருவிடைக்கழி, சிறுவாபுரி, திருப்போரூர். ஆக முருகன் அடியார்கள் முருகனின் அருளை பெறுவதற்கு இந்த 3 தலத்திற்கும் சென்று வழிபட வேண்டும். அதிலே சென்னைக்கு
வடபால் இருக்கிறது சிறுவாபுரி, தென்பால் இருக்கிறது திருப்போரூர். திருவிடைக்கழி என்பது சீர்காழியிலிருந்து திருக்கடையூர் போய் அங்கிருந்து போக வேண்டும். ஏன் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா, அருணகிரிநாதர் இங்கே வந்தபோது அவருக்கு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தார். அவர் பொருட்டு அனைவருக்கும் கொடுத்தார். நல்லோர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்ன மாதிரி அருணகிரிநாதர் கூட வந்த புண்ணியத்தினால எல்லாருக்கும் கிடச்சிதான். எப்படி திருஞான சம்பந்தர் வந்து ஜோதியின் நடுவிலே வீதி தெரிஞ்சது, அவர் போகும்போது அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் சிவலோகத்திற்கு பெருமான் அழைச்சிட்டு போனாரோ, அந்த மாதிரி அருணகிரிநாதர் சிறுவாபுரிக்கு வரும்பொழுது அவர் கூட இருந்த அனைத்து அடியார்களுக்கும் முருகப்பெருமானின் காட்சி கிடைத்தது. மரகத மயில் மீது முருகன் காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான தலம். பச்சை நிறத்திலே மயில் இருக்கும், ஆனால் பச்சை நிற மயிலாகவே இங்கே சிற்பத்தை வடித்திருக்கிறார்கள். மரகத கல்லினால் ஆன சிற்பம் என்று இது சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான தலத்திற்கு வந்து மயில் மீது அமர்ந்த இந்த வேலவனை வழிபட்டு நாம் வேண்டும் வரங்களை எல்லாம் பெறுகலாம். இத்தலத்திலே பாடலிலேயே அருணகிரிநாதர் கொடுக்கிறார் ஒரு முக்கியமான குறிப்பு. வேண்டுகின்ற வரத்தை எல்லாம் அருள்கின்ற முருகன் என்று இந்த தலத்தை பற்றி சொல்கிறார். வேண்டுவோர் வேண்டும் வரங்களையெல்லாம் நல்கும் முருகனாக இந்த முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். ஆகவே நாமும் சென்று சிறுவாபுரி முருகனை வேண்டி துதித்து, சொந்த வீடு என்ன, அவன் நினைத்தால் எந்த வீடும் கொடுக்க முடியும், அந்த வீடும் கொடுக்க முடியும். இகவர சௌபாக்கியம் அருள்பவன் அல்லவா அந்த முருகப்பெருமான். இகலோகத்திலே நாம் வாழ்வதற்கு சௌக்கியமான வீடு மட்டுமல்லாமல் இவ்வுலகை விட்டு நாம் சென்ற பிறகு நமக்கு வீடு பேறு வேண்டுமே, அதையும் அளிப்பவன் அவன்தானே. ஆகவே ஞான மார்க்கத்தையும் இகலோகத்திற்கு தேவையான பொருளும் அதற்கு பின் தேவையான அருளும் அனைத்தையும் வழங்குகின்ற ஒரு முருகனாக இந்த சிறுவாபுரி முருகன் விளங்குகிறான் என்பதை சொல்லி சிறுவாபுரி தலத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் வேறு ஒரு தலத்தை பற்றி நாம் பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.